அன்பர்களே, இன்று பௌர்ணமி. திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள திருக்கோவில் இது. புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் வில்லியனூரில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருக்காஞ்சியில் இந்த கோவில் உள்ளது. பௌர்ணமி வழிபாடு இங்கே விசேஷமானது. கங்கை கரையில் அமைந்துள்ள காசியைப் போல சங்கராபரணி ஆற்றின் கரையில் திருக்காஞ்சி அமைந்துள்ளது. ஆதியில் திருக்காட்சி என அழைக்கப்பட்ட இந்த திருக்கோவில் காலப்போக்கில் திருக்காஞ்சி என மருவி வழங்குகிறது. இங்கு தவமிருந்த அகத்தியருக்கு காசி விஸ்வநாதர் கங்கை வராக நதீஸ்வரரையும், காசி விசாலாட்சி ஸ்ரீ காமாட்சியாகவும், அன்னபூரணி ஸ்ரீ மீனாட்சியாகவும் தரிசனம் தந்தனர். ஒரு மாசிமக நன்னாளில் மேற்கு நோக்கி ஒரு சோடச லிங்கத்தை அகத்தியர் பிரதிஷ்டை செய்தார். அபிஷேகத்திற்கு தீர்த்தம் வேண்டி ஈசனை பிரார்த்தனை செய்தார். இறைவனும் திருமாலை வராகராக சென்று புதுச்சேரி கடலில் கலக்கும் சங்கராபரணி நதியை உத்தரவாகினியாக திருக்காஞ்சிக்கு செல்ல பூமியில் வழி ஏற்படுத்திட வேண்டினர். அதன்படி வராகரும் நதியை திருப்பிவிட இவ்வாறு வராக நதி என பெற்றது. இந்த தீர்த்தத்தை கொண்டு ஷோடசலிங்க திருமேனிக்கு அகத்தியர் அபிஷேகம் செய்து வழிபட்டார். அதனால் இறைவன் கங்கை வராக நதீஸ்வரர் என்னும் பெயர் பெற்றார். காசியை விட வீசம் அதிகம் திருக்காஞ்சி என்பது அகத்தியர் வாக்கு. ஷோடசலிங்கத்தில் 16 பட்டைகள் உள்ளன. இவை 16 செல்வங்களை குறிக்கின்றன. 16 வகை அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாற்றி இவரை வழிபட்டால் கிரகதோஷங்கள் விலகிடும். மேலும் 1008 சிவாலயங்களை வழிபட்ட பலனும் கிடைத்திடும். ஒரு வேத விற்பனர் தனது தந்தையின் அஸ்தியை காசிக்கு எடுத்து செல்லும் போது இந்த தலத்தில் அவை பூவாகி இருந்தன. காசியில் அஸ்தியாக இருந்தது. இதை கண்டு அவர் ஈசனை வேண்ட ஈசன் அவற்றை திருக்காஞ்சி வராக நதியிலேயே இட கங்கையில் கரைத்த புண்ணியத்தை தருவதாகவும், வராக நதியிலேயே பித்ருக்கடன்களை செய்யுமாறும் கூறினார். அவரும் அவ்வாறே செய்தார். அன்று முதல் மக்கள் பித்ருக்கடன் செய்யும் தலமாக இந்த தலத்தை கருதி இங்கு திதி தர்ப்பணம் செய்கிறார்கள். இந்த கோவிலில் 2ஆம் குலோத்துங்கன், 1ஆம் பராந்தக சோழன், 1ஆம் ராஜேந்திர சோழன் ஆகியோர் திருப்பணிகள் செய்து அவர்கள் வழிபட்டதை குறிக்கும் கல்வெட்டுகள் இங்கு உள்ளன. 12ஆம் நூற்றாண்டில் வெள்ளத்தால் ஆலயம் சிதிலமடைந்தது. பின் அன்பர்கள் பலர் இந்த கோவிலை புதுப்பித்து 2016ஆம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மேற்கு நோக்கிய பிரதான ராஜகோபுரம் 5 நிலை ராஜகோபுரத்தை கடந்து வடக்கிலும் தெற்கிலும் 3 நிலை ராஜகோபுரங்கள் உள்ளன. பிரதான நுழைவு வாயிலில் இடதுபுறத்தில் ராஜகணபதி, வலதுபுறத்தில் சிவ ஷண்முகரும் உள்ளனர். அடுத்து மகாமண்டபம். இங்கு விநாயகர், பலிபீடம், கொடிமீரம், நந்தி உள்ளன. அர்த்த மண்டப வாயிலில் துவாரபாலகர்கள், கருவறையில் ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் லிங்க திருமேனியராக காட்சி தருகிறார். இவரது சன்னதிக்கு வலப்புறம் இறைவி காமாட்சி சன்னதி உள்ளது. நின்ற திருக்கோலம். திருச்சுற்றிலே மங்கள வாராகி, துண்டி விநாயகர், மீனாட்சி அம்மை, சண்டிகேஸ்வரர், ஆஞ்சநேயர், சரபர், துவாரகணபதி, துவார சண்முகர், அகத்தியர், லக்ஷ்மி, வராக சுவாமி, நடராஜர், சிவகாமி, விஷ்ணு துர்க்கை, 63 ஜேஷ்டா தேவி, பொங்கு சனீஸ்வரர், பைரவர், சூரியன், சனி, சந்திரன், நவகிரகங்கள் ஆகிய சன்னதிகள் உள்ளன. காமாட்சிக்கு செவ்வாய், வெள்ளி, பௌர்ணமி, அமாவாசை நாட்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறும். ஆடிப்பூர நாளில் 1 லட்சம் வளையல்களால் வளைகாப்பு நடைபெறும். தனி சன்னதியில் கிழக்கு நோக்கி மீனாட்சி சன்னதி உள்ளது. நவராத்திரி விழா இந்த அம்மனுக்கு மிக சிறப்பாக நடைபெறும். பௌர்ணமி நாளில் பக்தர்கள் மாட வீதிகளை 11 முறை வலம் வந்து வழிபடுகிறார்கள். இந்த நாளில் சூட்சும வடிவில் அகத்தியர் இங்கு வருவதாக ஐதீகம். மாசி மகம் 10 நாட்கள் பெருவிழா. சிவராத்திரி, பங்குனி உத்திரம், ஆனி திருமஞ்சனம், ஆடி பெருவிழா, நவராத்திரி, கார்த்திகை தீபம், திருவாதிரை, தமிழ் ஆங்கில வருடப்பிறப்பு,
சங்கடகர சதுர்த்தி, சஷ்டி, பௌர்ணமி, அமாவாசை, அஷ்டமி, பஞ்சமி முதலிய விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன. காசிக்கு சென்ற பலனை அளிக்கும் திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராகநதீஸ்வரரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.